அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் சென்னையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து வருகின்றனர். தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சி தலைவர்கள் அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து வருகின்றனர். சென்னையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளரை அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தித்து வருகின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் சென்னையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பாமக, பாஜக, அமமுக உள்ளிட்ட கட்சி தலைவர்கள் அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். பாஜகவை தொடர்ந்து பாமகவிற்கு 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். வரவிருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட்டை இறுதி செய்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர். அந்த வகையில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 இடங்களும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 இடங்களும், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு 11 இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி
கட்சிக்கு 27 இடங்களும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 இடங்களும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 இடங்களும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 இடங்களும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 இடங்களும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 இடங்களும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாஜகவிற்கு 27 இடங்களும், பாமகவிற்கு 18 இடங்களும், அமமுகவிற்கு 11 இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வரவிருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் பாமகவிற்கு 18 தொகுதிகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். (2026) சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாஜகவிற்கு 27 இடங்களும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 இடங்களும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாஜகவிற்கு 27 தொகுதிகளும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதிகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாஜகவிற்கு 27 தொகுதிகளும், பாமகவிற்கு 18 தொகுதிகளும், அமமுகவிற்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னதாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பாஜக, பாமக, அமமுக கட்சி தலைவர்கள் சென்னையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகை புரிந்தனர். அதனைத் தொடர்ந்து அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாஜகவிற்கு 27 தொகுதிகளும், பாமகவிற்கு 18 தொகுதிகளும், அமமுகவிற்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாமகவிற்கு 18 தொகுதிகளும், அமமுகவிற்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.
தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாஜகவிற்கு 27 தொகுதிகளும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதிகளும், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தற்போது அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. அதனை பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாஜகவிற்கு 27 தொகுதிகளும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதிகளும், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாஜகவிற்கு 27 தொகுதிகளும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதிகளும், அமமுகவிற்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி உடன்பாடு கையெழுத்தாகியிருக்கிறது. அந்த வகையில் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாஜகவிற்கு 27 தொகுதிகளும், பாமகவிற்கு 18 தொகுதிகளும், அமமுகவிற்கு 11 தொகுதிகளும் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாஜகவிற்கு 27 தொகுதிகளும், பாமகவிற்கு 18 தொகுதிகளும், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாஜகவிற்கு 27 தொகுதிகளும், பாமகவிற்கு 18 தொகுதிகளும், அமமுகவிற்கு 11 தொகுதிகளும் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கிறார். அதனை பார்த்து வருகிறோம். முன்னதாக தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சென்னையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகைக்கு பாஜக, பாமக, அமமுக தலைவர்கள் வருகை புரிந்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த 3 கட்சிகளுக்கும் தற்போது தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பாஜகவிற்கு 27 தொகுதிகளும், பாமகவிற்கு 18 தொகுதிகளும், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் பிடித்துள்ள கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் பிடித்துள்ள பாஜகவிற்கு 27 தொகுதிகளும், பாமகவிற்கு 18 தொகுதிகளும், அமமுகவிற்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 தொகுதிகளும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதிகளும், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது.